மதுரையில இருக்கிற இந்த பாண்டிமுனி அப்படின்னு சொன்னாலே நடுங்க கூடாதவங்க கூட நடுங்குவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சாமி. இந்த பாண்டிமுனி கோவில்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மனநிலை சரியில்லாதவங்க, அது இல்லாம பேய் பிடிச்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல கூட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம எல்லாமே போய் பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் ராத்திரி நேரத்துல இந்த மதுரையை காக்கிறதுக்காக உலா வரதா இங்க இருக்கிற மக்களால சொல்லப்படுது. இந்த பாண்டி முனி கிட்ட நம்ம ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சோன்னா கண்டிப்பா பாண்டி முனி கிட்ட இருந்து நம்மளால தப்பவே முடியாது. ஏன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட இந்த பாண்டி முனி கோவில்ல ஒவ்வொரு நாளுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல கெட்ட சக்திகள், தீய சக்திகள், இந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷமான விஷயங்களுமே இந்த இடத்துல அண்டாது. இந்த இடத்துல எல்லையை காக்கக்கூடிய தெய்வமான இவர் மட்டும் இல்லாம மடப்புறம் காளி, இந்த கோவிலை பத்தியுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோவில் பின்னாடியுமே நிறைய அமானுஷம் கதைகள் இருக்கு. இந்த மடப்புறம் காளி கோவில் என்ன ஒரு அமானுஷமான நிகழ்வை சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல மதுரை அழியிற ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கு. பாதி இடமா அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வைகையை கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையை மீட்கிறதுக்காண்டி உருவாகி இருக்கு. இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரை எப்படியாச்சும் மீட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாம்பை ஏவி விட்டுருக்காரு. இந்த பாம்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையை சுற்றி எல்லையை தீர்மானிக்கிறது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த மடப்புறம் காளியம்மன் தோன்றி இருக்கிற இந்த ஒரு கோவில். இந்த மடப்புறம் காளியம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கு. ஆனால் மக்களால் இந்த இடம் மதுரையில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. மதுரை மடப்புறம் காளி கோவில் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காளியம்மன் கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்ட வெளியான ஒரு ஓப்பன் பிளேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கூரையோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோபுரமோ இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த காளியம்மனுக்கு வெயில், மழை எதுவாக இருந்தாலுமே இதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்க பின்னாடி நம்ம ஐயனாரோட 2 குதிரைகள் பெரிய குதிரைகளா நின்றுட்டு இருக்கு. அதுக்கு மேல இவங்க ரொம்பவே பயங்கரமா காட்சி அளிக்கிறாங்க. பார்க்க தான் ரொம்ப ஹாண்டடாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காளியம்மனை நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் அப்படி இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது. இந்த எலுமிச்சப்பழ மாலையை நீங்கள் அணிவிச்சுட்டு போனீங்கன்னா இந்த காளியம்மனால் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நடக்கும். இந்த காளியம்மன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்றதுனால இந்த மணப்புறம் காளியம்மனுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இவங்க அமைஞ்சிருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மனை தான் குறிக்குது. யமதர்மனை பார்த்து அமைஞ்சு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்த காளியம்மன் கோவிலுக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சு நீங்க போய் பார்க்கணும்.